தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நீரப்பிடும் எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்க போகிற ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம். தூய ஆவி, வாஞ்சையோடு சொல்லலாமா? ஆவியானவரே உம்மை எங்கே 2 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்னவர். ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே முழு உள்ளத்தோடும் வரவேற்கிறோம். ஆண்டவரே எங்களை நிரப்ப வருவீராக, தேற்ற வருவீராக. ஒரு முறை கூட தூய ஆவியானவரே, தூய ஆவி, ஹல்லேலூயா, உம்மை வரவேற்கிறோம். தூய ஆவியே, தூய இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நீரப்பிடும் எங்கள் மத்தியில் அசைவாடி. வாஞ்சையோடு கேட்கிறோம் ஆண்டவரே உங்க மகிமையால் நிரப்புகப்பா. நீரப்பிடும் எங்கள் மத்தியில் உலாவிடும், ஹல்லேலூயா, எங்களோடு ரேமனாமா சந்துரா. ஆவியானவரே எங்கள் மத்தி, ஓ க்ளோரி, ஓ ரேகனாரா சந்துரே, ஹல்லேலூயா. தூயாவியானவரே எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்கள் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன வார்த்தைகள் ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்குள்ளே வாசம் பண்ணு. எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம். எஸ் லார்ட், துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் ஆண்டவரே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவீராக, எங்களுக்குள்ளே உலாவுவீராக. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை இயேசுவே எங்கள் மத்தியில் உலாவுவீராக. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில், ஓ ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஹல்லேலூயா. எங்கள் சபையிலே உலாவிடும், எங்கள் சபையிலே, எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடு, எங்கள் குடும்பத்திலே உலாவிடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும்.
கரங்களை உயர்த்தி ஹalleluya ஒரே கனம் ரேஹனலரியாந்தர யாவே ஹalleluya இயேசுவே உமக்கே மகிமை ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 யாவே ஹalleluya யாவே ஹalleluya கரங்களை தட்டி நம் மத்தியிலே உலாவுகிற தேவாதி தேவனுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனுக்கே மகிமையை செலுத்தி உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். எங்களுக்குள் உலாவுகிறீர். எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர். அந்த பயபக்தியையும் ஆண்டவரே நல்ல உறுதியையும் விசுவாசத்தையும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் தந்து உடைய பிரசன்னத்தில் இருக்கிற ஆனந்த தைலத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பி உடைய பிரசன்னத்தில் இருக்கிற விடுதலையினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் கூடுகை நீர் பொறுப்பெடுத்தும் பயன்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அபிஷேகித்து பயன்படுத்தும். கூடுகையின் எல்லா பகுதிகளையும் நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் வர வேண்டியவர்களை தடையில்லாமல் ஏற்ற நேரத்தில் கூட்டி சேரும். எங்களுக்கென்று எல்லா காரியங்களையும் அனுகூலமாக்கி தாரும். எங்களை தாழ்த்துகிறோம். உடைய நல்ல நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இன்றைக்கு நம்மோடு கூட ஆராதனை நடத்த ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. சிஸ்டர் பிரைஸ்லின் ஸ்டீஃபன், பிரதர் ஜொஹான்சன் ஸ்டீஃபன், கோயம்புத்தூரில் பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களுடைய பிள்ளைகள். நீங்கள் அநேக பேர் பார்த்திருப்பீர்கள். ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார் அவருடைய மகிமைக்கென்று. இன்றைக்கு அவர்கள் நம்மோடு கூட சேர்ந்து ஆராதிப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். அவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்கலாம். அவர்கள் இப்போது ஆராதனை நடத்துவார்கள். சந்தோஷமா இருக்கிறவங்க ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து 2 ஆராதனையிலும் நாங்கள் இன்றைக்கி பங்கு பெறும்படியாக ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. இந்த 3வது ஆராதனையிலும் உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை துதிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களை ஏற்றுக்கொண்ட போதகருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. நல்ல கையை தட்டி பாடலாங்களா? எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவர், மாசில்லாத நேசர், மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத
சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே, நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப வாக்கியம் இதேன்னு சொல்லி பாடலாமா? நல்லவர். அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தா அவருக்கு நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. ஏன்னா எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் நமக்கு கிருபையை தந்து, வரங்களை தந்து, ஹல்லேலூயா, அபிஷேகத்தை தந்து, ஆவியானவர் நம்ம கூட இருந்து போதித்து நம்மை வழிநடத்தி வருகிறார். எல்லாவற்றையும் நினைத்து நம்ம நன்றி சொல்லணும். ஆமென். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள்னு வசனம் சொல்லுது. நன்றி மறந்துட்டோன்னா நம்ம நன்றி கெட்டவர்களாக இருவோமே. ஆண்டவர் நம்மகிட்ட நன்றி எதிர்பார்க்கிறார், ஸ்தோத்திர பலிகளை எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க கிருபைகள் பெருகி கொண்டே போகும். எனவே நம்ம ஸ்தோத்தரிப்பேன், நான் ஸ்தோத்தரிப்பேன், தேவ சுந்தர கிறிஸ்து வேந்தை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி நம்ம பாடலாம். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று இந்த பாடலை பாடலாம். பழைய பாடல். ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். சேர்ந்து பாடலாமே. ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன், மேசியாவை மெய்யாய் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி
ஆண்டவரை பார்த்து, பா இதுவரைக்கும் நடத்தினீங்க, அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லி வாய்களை திறந்து ஆண்டவரை நம்ம உயர்த்தலாமா? நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. We thank you God. Thank you Lord for all your mercy. நீர் எங்கள் மேல் பாராட்டின எல்லா இரக்கத்திற்காக, எங்களை நடத்தி வந்த விதத்திற்காக, நீர் செய்த எல்லா அதிசயத்திற்காக, அற்புதத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதுவரை நடத்தினீர், நீர் இனிமேலும் எங்களை நடத்துவீர். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord. நன்றி, இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே, பார்த்து கொள்வீர். சொல்லுவீங்களா? இதுவரை நடத்தினீர், இனியும் நீர் நடத்துவீர். யெகோவாயிரே, எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர், பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே, பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே, 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 என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயிரே, சொல்லுவோமா? யெகோவாயிரே, எங்கள் தேவையை சந்திப்பவரே. Thank you Jesus. யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். சொல்லுவோமா? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து, ஹalleluya. கரடு முரடான பாதைகள், கஷ்டத்தின் நடுவில் இருந்த பாதைகள், எல்லாருனாலும் அற்பமா எண்ணப்பட்ட அந்த நேரங்கள், ஹalleluya, எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து, எல்லா நேரத்திலும் எங்களை சுமந்த அந்த கிருபையை நாங்கள் நினைக்கிறோம். என் தந்தை, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை, என் தந்தை நீரே. சொல்லுவோமா? அப்பா, நீர் எங்களுடைய தந்தை, எங்களை சுமக்கிறவர், எங்களை தாங்குகிறவர், எங்களை தப்புவிக்கிற தேவனே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை, நடத்திடுவீர்.
வல்லவங்கப்பா. ஒரு நாள் எங்களை நீங்க கைவிடுகிற தேவனே அல்ல, எங்களை விட்டு விலகுகிற தேவனே அல்ல. ஓ நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை முடிவும் பரியந்தம் எங்களை நடத்த வல்லவரே. நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். நீரே யெகோவாயிரே, நீரே யெகோவா ஈரே. என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். ஓ நீரே யெகோவா ஷம்மா. என் கூடவே இருப்பவரே. யெகோவா ஈரே, நீரே யெகோவா ஈரே. என்னுடைய எல்லா தேவையும் சந்திக்கிற தேவனே. யெகோவா ஷம்மா, எங்களோடு இருக்கிறவர், எங்கள் துணையாளரே. ஷம்மா. ஓ ஹalleluya. கூடவே இருப்பவரே. ஓ யெகோவா ஈரே. எல்லாமே பார்த்துக் கொள்வீர். சொல்லுங்களேன். நீரே யெகோவா ஷம்மா. என் கூடவே இருப்பவரே. நன்றி, எங்க கூட இருக்கிற தேவனே, எங்களோடு உறவாடுகிற தேவனே, அந்த ரங்கத்துல விடுகிற எல்லா கண்ணீருக்கும் வெளியரங்கமாய் பதிலை கொடுக்கிற தேவன். நன்றி இயேசுவே. எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர் இயேசு மாத்திரமே, இயேசு மாத்திரமே, இயேசு மாத்திரமே. என்னுடைய எல்லா தேவையை பார்க்கிலும், என்னுடைய பிரச்சனையை பார்க்கிலும், போராட்டத்தை பார்க்கிலும், சூழ்நிலையை பார்க்கிலும், ஓ தேங்க்யூ லார்ட், எல்லாவற்றை பார்க்கிலும் பெரிய தேவன். அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். தேங்க்யூ ஜீசஸ். ஓ ஹalleluya. இருக்கிற இடத்துல ரெண்டு கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லாமா, நீங்க தூயரப்பா, நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ள தேவன். தேங்க்யூ ஜீசஸ். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்ன தேவன். ஓ பரிசுத்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். பயத்துடனே பக்தியுடனே நம்ம சேவிக்கணும், அவரை நடுக்கத்துடனே சேவிக்கணும். ஒரு விசை கூட எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே. தேவரீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுடைய சபையில உண்டாகட்டும். தேவரீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓ தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே, சேர்ந்து சொல்லுவோமா அந்த தூய தேவனை. ஓ பரிசுத்த தேவனே, ஓ நீரே. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே, தூயரே,
விசை கூட சொல்லலாமா? பாத்திரரே, இறுதியாக ஒரே முறை பாத்திரரே, எல்லா துதிகான மகிமைக்கும் பாத்திரரே. பிதாவே, உடைய பாதத்திலே ஒரு விசை கூட எங்களை நாங்கள் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இன்னும் வருகிற நாட்களிலும் அப்படிப்பட்ட ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்கிறவர்களாய், ஒரு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான அந்த பலியை செலுத்துகிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் பழகி பெருகணும். இன்னும் அநேகர் இந்த இடத்துல வந்து தேவரீர் நீர் இருக்கிறீர், நீர் ஜீவிக்கிறீர், நீர் ஒருவரே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடைய இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஆமென். சந்தோஷம். நம்ம யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை கவனித்து கொண்டு வருகின்றோம். We are meditating from the book of Joel. ஸோ இன்றைக்கு கடைசி அதிகாரம் பகுதியை நாம் படிக்கலாம். And today we have come to the last chapter of the book. யோவேல் ஒன்றும் பெரிய புஸ்தகம் கிடையாது, 3 அதிகாரங்கள் தான் இருக்கின்றது. The book of Joel is not a very long book. It is just having 3 chapters. ஆகவே இன்றைக்கு 3ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகின்றோம். And today we are going to meditate from the 3rd chapter. அதில் 21 வசனங்கள் இருக்கின்றது. There are 21 verses. இந்த 21 வசனங்களை நாம் படிக்க போகின்றோம். And we are going to read all the 21 verses. ஒவ்வொரு வசனமாக படிக்காவிட்டாலும் அதனுடைய முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். Though we are not going to read each and every verse, we are going to see the highlighted elements in these verses. ஓகே, இந்தியாவில் அநேகருக்கு பிடித்த ஒரு விளையாட்டு வந்து கிரிக்கெட் தான். In India, the most loved game is cricket. மட்டையே பிடிக்க தெரியாதவங்கலாம் போய் விளையாடுவாங்க. Even those who cannot hold a bat will play, will be interested to play. பால் போட தெரியாதவங்கலாம் பாலிங் போடுவாங்க. அதான் நம்ம ஊர். Even those who don't know how to bowl, they will also try to bowl. ஸோ நானும் சின்ன பையனாக இருக்கும்போது நிறைய விளையாடினது கிரிக்கெட் தான். Even when I was a child, I enjoyed the game. இப்போல்லாம் என்னென்னமோ வீடியோ கேம்ஸ் என்னென்னமோ வந்துடுச்சு, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால கிரிக்கெட் தான் விளையாடுவோம். Today there are many alternatives like video games, but those days we had only option to play cricket. ஸோ இந்த கிரிக்கெட்டில் கொஞ்சம் ஏமாத்து வேலையெல்லாம் கூட பண்ணுவோம் அப்போலாம். And during this games we used to do some sort of deceptive cheatings. ஒரு ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சென்னையில் வந்து போங்காட்டம்னு சொல்லுவாங்க. In Chennai they used to call us bongatam. அப்படின்னு என்ன அர்த்தம்? அது நிறைய காரியம் இருக்குது. அதில் ஒன்று சொல்கிறேன். There are many tricks. I will explain one trick. ஒன்று என்னன்னு சொன்னால், நம்ம டீம்மேட் வந்து bowling போடும்போது One of the tricks is when our teammates is bowling. விக்கெட் கீப்பராக நம்ம நிற்போம் பாருங்க. When we are as the wicket keeper, அந்த பேட்ஸ்மேன் வந்து அந்த பாலை மிஸ் பண்ணிட்டான்னு சொன்னால், if the batsman misses the ball, அவன் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஸ்டம்பை கீழே தள்ளி விட்டுருவோம். by the time he closes and opens his eyes, will be just pushing off the stumps. பால் ஸ்டம்ப்லேயே அடிச்சிருக்காது. Ball would not even hit the stump. ஆனால் அவுட்டுன்னு கத்துறது. But we will be just all be shouting in unison that he is out. மற்ற 10 பேரும் ஓடி வர்றது. All the 10 will just come running around. எங்கள் 2 கண்ணால் பார்த்தோம், நீ அவுட் ஆச்சு, பால் பட்டுச்சுன்னு சாதிக்கிறது. And we will just tell him, insist that we saw the ball hitting the stumps. அவனும் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுவான்னா, சரி அப்படி தான் இருக்கும் போல இருக்குன்னு கிளம்பி போயிடுவான். And the batsman also, without argument, he will leave the field. ஸோ இப்படிலாம் அநியாயம் பண்ணாதான் ஒருத்தர் அவுட் ஆக முடியும். And only using this deceptive schemes one can be made out. ஸோ இந்த அநியாயம் எல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு கேம் தான். These injustices are okay because it's just a game. அது ஒரு விளையாட்டு தான். It's just a game. ஆனால் யோவேல் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குற அநியாயம் பயங்கரமான அநியாயம். But the injustice which we see in Joel chapter 3 is very dangerous. ஸோ அதில் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறேன். I want to point out towards 1 or 2 incidents. இந்த யூதா என்கின்ற இந்த நாடு இருக்குது பார்த்தீங்களா, The kingdom of Judah, அவங்கள சுற்றி இருந்த மற்ற நாடுகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு விரோதமாக சண்டை போட வந்தாங்க. the nations around the kingdom of Judah came to fight with them. ஆனால் கொஞ்சம் அநியாயமான காரியங்கள்லாம் அந்த மற்ற நாடுகள் செய்தாங்க. Those nations did some injustice, unjust things for இன்னைக்குள்ள இஸ்ரேல் நாட்டை நீங்கள் யோசிக்கக்கூடாது இதை படிக்கும்போது. ஏன்னா இன்றைக்குள்ள இஸ்ரேல் நாடு வந்து பயங்கரமான வலிமையான ஒரு நாடாக இருக்குது. You cannot compare those
times with the Israel of these times, because today it is a very strong nation. இன்னைக்கு இஸ்ரேல் வந்து டெக்னாலஜியில் மிலிட்ரியிலலாம் எங்கேயோ இருக்கிறாங்க. Today Israel has advanced in military technology and other technologies. யோவேல்ல பார்க்குற யூதா இஸ்ரேல் வந்து ரொம்ப பலவீனப்பட்டிருந்த இஸ்ரேல். But during the times of Joel, the kingdom of Judah and Israel was very weakened kingdom. நம்ம முதலாம் அதிகாரத்தில் படித்தோம், வெட்டுக்கிளிகள் வந்து அவங்க வயல்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. In the first chapter we read that the locusts came and destroyed all their harvest. ஆகவே ரொம்ப வறுமையில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க. They were stricken with poverty and they are very weakened. அந்த நேரத்தில் இவங்க பலவீனத்தை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க நாடுகள்லாம் இவங்களை அநியாயமாக நடத்தினாங்க. And in their weak times the nations around them did unjust things against this. முதலாம் வசனம் பார்த்தீங்கன்னா, இதோ யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறையிருப்பை நான் திருப்பும் அந்நாட்களில்னு போட்டிருக்கு. In chapter 3 verse 1 we read, in those days and at that time when I restored the fortunes of Judah and Jerusalem. சிறையிருப்பு அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இவங்க கேப்டிவிட்டி, இவங்க வந்து சிறைபிடிக்கப்பட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம். It means that they were already taken as captives. யாருன்னா பக்கத்துல இருக்க நாடுகள்லாம் இவங்கள சண்டை போட்டு ஆளுங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. And who were these captives? It was the nations which was around them. அப்ப வெறும் இவங்க பணம், இவங்க வயல்ல இருக்கிற தானியம், இவங்க சாப்பாடு அது மட்டும் எடுத்துட்டு போல ஆட்களையே தூக்கிட்டு போயிட்டாங்க. It was not just the harvest or their money, they even carried away people from their country. மூன்றாம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, when you read verse 3, இந்த ஆட்களை பிடிச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணாங்க பாருங்க. watch out, what did they did to the people whom they captured. ஆண்டவர் சொல்றார், அவர்கள் என் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டுன்னு சொல்றார். They cast lots for my people. அதாவது சீட்டு விளையாடுவாங்க பார்த்திருக்கீங்களா? Have you seen people playing cards? அப்போ தோத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க காசு கொடுக்கணும். If you have lost in that game, you have to pay back money. ஏதாவது ஒன்று பெட் வச்சு விளையாடுவாங்கல்ல. They will place a bet and then they will play. இந்த பக்கத்து நாடுகள்லாம் என்ன பெட் வச்சானுங்கன்னு சொன்னா, நான் தோத்துட்டா இந்த ரெண்டு பேர் எடுத்துக்கோன்ட்டாங்க. The neighboring nations, do you know whom they place as bets? They place people as bets. யார் அந்த ரெண்டு பேர்னா யூதாவை சேர்ந்த மக்கள். And these people belong to the kingdom of Judah. இவங்க பிடிச்சிட்டு வந்த ஆட்கள். They are people, the very people whom they bought as captives. வச்சுக்கோ, நீ அடிமையா வச்சுக்கோன்ட்டாங்க. You take them as slaves. இது கூட பரவாயில்ல. Notwithstanding that, அடுத்த வார்த்தை மூன்றாம் வசனத்தை அடுத்த வார்த்தை, ஆண் குழந்தைகளை வேசி பணயமாக கொடுத்தார்கள். they traded boys for prostitutes. போய் விபச்சாரம் பண்றாங்க. They are committing adultery. அதுக்கு காசு கொடுக்கணும்ல. And for doing adultery they have to pay money. என்ன கொடுத்தாங்கன்னா, யூதாவில் இருக்கிற ஆண் பிள்ளைகளை எடுத்துட்டு போயிட்டு இந்தா இது வச்சுக்கோ, நீ அடிமையா வச்சுக்கோ. And do you know what they paid as money? They traded those boys from Judah. இன்னொரு அநியாயம் பாருங்க. And watch out, another unjust thing. மதுபானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளை திராட்சரசத்துக்கு கிரயமாக கொடுத்தார்கள். They sold off girls for wine to drink. போயிட்டு குடிக்கிறாங்க. They were drunkards. அவன் சொல்றான், காசு குடிச்சிட்டல, காசு கொடுன்னா. And the shopkeeper asked for money after they have drunk. இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளை வச்சுக்கோன். Oh, take these two girls. யார் அந்த பெண் பிள்ளைகள்? யூதாவில் இருந்து பிடிச்சிட்டு வந்த பெண் பிள்ளைகள். And from where these girls have come, they have come from Judah. இதை போல என்ன பண்றாங்கன்னா, அநியாயம் செய்கின்றார்கள். And in the similar manner they are committing many unjust unruly things. ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது, when you read verse 5, ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என் வெள்ளியையும் என் பொன்னையும் எடுத்து இன்பம் உச்சிதமான என் பொருட்களை உங்கள் கோவில்களிலே கொண்டு போய் விட்டீர்கள். for you took my silver and my gold and carried off my finest treasures to your temples. ஆண்டவருடைய ஆலயத்துல ஆண்டவர் எல்லாமே தங்கம் வெள்ளியில பண்ணணும்னு சொல்லி வச்சிருந்தாரு. God has commanded to make every object in his temple with the silver and gold. அந்த பக்கத்து நாட்டு ஆட்கள்லாம் வந்து அதை திருடி எடுத்துட்டு கொண்டு போயிட்டு These neighboring nations stole those silver and gold. ஏதோ இவங்களுடைய பொருட்களை போல இவங்களுடைய கோயில்கள் அதை வச்சு என்ன பண்றாங்க, ஆராதனை பண்றாங்க. They placed it in their temple and worshipped as if it is their own property. அப்புறம் தொடர்ந்து ஆறாம் வசனம் வாசிக்கும் போது, when you continue to read verse 6, யூதாவின் குமாரரையும் எருசலேம் குமாரரையும் அவருடைய எல்லைகளுக்கு தூரமாக்கும்படிக்கு கிரேக்கரிடத்தில் விற்று போட்டார்கள். you sold the people of Judah and Jerusalem to the Greeks that you might send them far from their homeland. அப்ப யூதா நாட்டுக்குள்ள வந்துட்டு ஆட்களை பிடிச்சிட்டு போனாங்களா? They came into the country of Judah and took people's captivity. கிரேக்கர்கள்னு சொன்னா நார்த் சைடுல இருக்கறாங்க, அந்த நாட்டுல போய் வித்துட்டு வந்துட்டாங்க. And Greece lies in the north side of the country and they've gone there and sold them off. அதாவது அந்த யூதா மக்கள் திரும்ப அவங்க சொந்த ஊருக்கு வர முடியாதபடிக்கு அடைச்சு போட்டாங்க. And it means that the people of
Judah who are sold off in Greece cannot come back at all. நம்ம இந்தியாவில் கூட ஒரு மாநிலத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது. Even in India, in one of the state it happened. கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்த ஒரு 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 இடம் அது. That place was occupied mostly by Christians. ஏதோ ஒரு புரளியை கிளப்பி அங்கே போய் உள்ள புகுந்து அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் வெளியே துரத்தி விட்டார். They spread a false information about these people and they were chased out from their own lands. எல்லா கிறிஸ்தவர்களுடைய இடங்கள் தான் அதெல்லாம். All those lands were belonging to Christians. அவங்களை அகதி முகாம்களுக்கு தள்ளிவிட்டு They were pushed off to refugee camps அவங்களுடைய சொந்த வீடுகளை இன்னொரு குரூப் எடுத்துக்கிச்சு. and their own houses were occupied, encroached by some other group of people. திரும்ப அந்த ஆட்கள் வர முடியாதபடி பண்ணிட்டாங்க. And they made so that these Christians cannot even return back to their homeland. இன்றைக்கு வரைக்கும் அந்த நிலைமை தான் இருக்கு. And even today the same situation exists. அதே போல அந்த ஆட்கள் அநியாயம் பண்ணாங்களாம். In the same manner those people did this unjust things. அவர்களுடைய எல்லைகளுக்கு தூரமாக்கும்படி 6ஆம் வசனம் கிரேக்கரிடத்தில் விற்று போட்டார்கள். So they sold them off to Greeks so that they will be far away from their homeland. பாருங்க, நம்முடைய உலகத்துல அநேக அநியாயங்கள் நடைபெறுகின்றது. In this world there are many unjust things which happen. அதுல ஒன்று தான் இதுல நாம் படிக்கின்றோம். And we are reading one of it over here. இந்த மாதிரி அநியாயத்தை பார்க்கும்போது நிறைய கிறிஸ்தவர்கள் ஒரு கேள்வி வருகின்றது. Whenever these kind of unjust things happen, there is a question in the minds of the Christians. ஆண்டவர் இதெல்லாம் பார்க்க மாட்டாரா? Will not God watch over these things? ஆண்டவர்லாம் தடுக்கவே மாட்டாரா? Will not God put an end to this things? இல்லாவிட்டால் அவருக்கு தெரியவே இல்லையா அதெல்லாம்? Is he not seeing this? இதுக்கு அவர் என்ன விளக்கம் கொடுப்பாரு? And for this, what explanation he can provide? அன்றைக்கு யூதா மக்களுக்கு அதே கேள்வி இருந்திருக்கும். Those people of those times from Judah would have the same question. நம்மள ஆண்டவர் வந்து தாவீதின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி என்னென்னமோ சொல்லி அழைச்சாரு. He called us out as, you know, David's generation and Abraham's inheritance and so on. இவ பக்கத்துல இருக்க நாட்டுக்காரங்க எல்லாம் வரானுங்க, ஆளுங்களை தூக்கிட்டு போறானுங்க, பிள்ளைகளை தூக்கிட்டு போறானுங்க, பெண் பிள்ளைகளை தூக்கிட்டு போறானுங்க, என்னென்னமோ நடக்கின்றது. ஆண்டவர் ஒண்ணுமே பார்க்க மாட்டாரா? But nations neighboring to the country of Judah are coming, taking away people and taking them as captivities and slaves and selling them off. Will not God do something about it? அதுக்கு தான் யோவேல் மூலம் ஆண்டவர் பேசுறாரு. And for that God is speaking through his prophet Joel. இப்போ முக்கியமான ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். I want to point out towards a very important verse. தமிழ்ல 3ஆம் வசனம், ஆங்கிலத்துல 2ஆம் வசனம். In Tamil it is verse 3 and in English it is verse 2. ஆண்டவர் 3ஆம் வசனம் சொல்லுகிறார் தமிழ்ல, பெண் குழந்தைகளை திராட்சரசத்துக்கு கிரயமாக கொடுத்த நிமித்தமும் அங்கே அவர்களோடு வழக்காடுவேன். That I will put them on trial for what they did to my inheritance, my people Israel. யோசபாத்தின் ஒரு இந்த வசனம், அது 2ஆம் வசனத்தில் தமிழில், யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்கள் இறங்க பண்ணின்னு போடப்பட்டிருக்கு. It is written, I'll bring them down to the valley of Jehoshaphat. அது ஒரு இடத்துல இந்த எல்லா ஜாதிகளும் நான் கொண்டு வந்து நிறுத்துவேன்றார். I will make all these people, all these nations to stand in one place. அங்க அவர்களோடு நான் என்ன பண்ணுவேன்? வழக்காடுவேன். And there I'll put them on trial. வழக்கறிஞர்கள் நமக்கு தெரியும். We know advocates, lawyers. அவங்க ஒரு பாயிண்டா எடுத்துட்டு வருவாங்க. They'll bring up one point by another. சொல்லுவாங்க, இதெல்லாம் செஞ்சான் அவங்க ஒரு பாயிண்ட் எழுதி வச்சிருப்பாங்க. They would have written point wise what the accused would have done. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, In the same manner God is saying, இந்த மற்ற ஜனங்கள், இந்த நாடுகள் செய்த எல்லாவற்றையும் நான் எழுதி வச்சிருக்கிறேன், நான் வழக்காடுவேன். I'll written down point by point what these nations have done and I will put them on trial. நம்முடைய சில நேரத்தில் நம்ம இருக்கிற சோர்வில் நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கவே மாட்டார் நினைக்கின்றோம். Sometimes in our discouragement we think that God is not watching over ஆனால் us. ஆண்டவர் எல்லா அநியாயத்தையும் பார்க்கின்றார். God sees every unjust thing which is done on this earth. எல்லாத்தையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். And he has made a note of each and every unjust thing. நான் முதலாவது சொல்லுவேன், First point I will reiterate. தேவன் வழக்காடுவார். God will put them on trial. சில பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, There are certain people in this world, அவங்களுக்காக வழக்காட யாருமே கிடையாது. there is none to advocate for those people. அவங்களுக்கு செய்யப்படும் அநீதிகளை கேட்பதற்கு கூட யாரும் கிடையாது. There is none who will
question the unjust things which are meted out to them. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நாம் பார்க்கின்றோம். In 1 Samuel chapter 1:6 we see such a woman, அந்த பெண்ணுடைய பேர் அன்னாள். and the name of the woman was Hannah. அவளுக்கு குழந்தை இல்லை. She didn't carry a child. அந்த 1 சாமுவேல் 1:6ல என்ன சொல்லப்படுதுன்னா கர்த்தர் தான் கற்பத்தை அடைத்து போட்டார்னு சொல்லுது. In 1 Samuel chapter 1 verse 6 we read that God has closed her womb. அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா அவள் காரணம் இல்ல. She was not the reason behind that. கர்த்தர் தான் காரணமா இருந்தார். God was the reason behind that. இன்னொரு விதத்துல சொன்னா கர்த்தர் தான் அந்த டிலே கொண்டு வந்துட்டு இருந்தார். In other words, God brought about this delay. ஆனா ஒரு பெண் அந்த வீட்ல இருந்தா. But there was another woman who was there. அவ பேர் பெனினாள். Her name was Peninnah. அவ என்ன சொன்னானா? Do you know what she spoke? உன்னால தான். It is because of you. நீதான். You are the one. நீதான் ஏதோ பிரச்சனை. You are the problem. அவளை வேதனைப்படுத்தி வருத்தப்படுத்திட்டு இருந்தா. She was hurting her and she was making her to worry. உண்மையா இந்த அன்னாளுக்கு பேசுறது யாருமே இல்ல. In reality, Hannah had no one to advocate for her. புருஷன் இவளுக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்தான். The husband came and gave gifts to her. ஆனா பெனினால ஸ்டாப் பண்ணல. But he did not stop Peninnah from harassing Hannah. இவளுக்காக பேசுறது யாரும் இல்ல. There was none to stand for her. இன்னொரு காரியம் பைபிள்ல போட்டிருக்கு. There was one more unjust thing done against என்னாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது when you read Numbers chapter 12 verse 1, மோசேக்கு ஒரு மனைவி இருந்தார். Moses had a wife. எத்தியோப்பியா தேசத்திலிருந்து வந்தவள். And she was an Ethiopian. அவளை யார் டார்கெட் பண்ணதுன்னு சொன்னா மோசேனுடைய சகோதரனாகிய ஆரோனும் சகோதரியாக மிரியாமும் டார்கெட் பண்ணாங்க. And who targeted her? It was Moses' own brother Aaron and his own sister Miriam. என்ன கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லப்படல பைபிள்ல. The Bible does not describe how they mocked her. அவளுடைய ஸ்கின் கலரையா இல்லனா அவளுடைய எந்த ஊர்ல இருந்து வந்தான்னு சொல்லி எதை டார்கெட் பண்ணாங்கன்னு ஏதோ ஒன்னு வச்சு கிண்டல் பண்ணாங்க. We do not know what was the target, either it was the color of her skin or her nationality. ஆனால் மோசேக்கு ஒண்ணுமே பேசவே முடியல. But Moses couldn't reply to that. வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மோசே கல்யாணம் பண்ணின ஜிப்போரா என்கிற மீதியானிய பெண் இறந்து போனபடினாலே அவள் இரண்டாவது முறையாக இந்த எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் செய்தார் என்று சொல்லுகின்றார். The Bible scholar says that Moses' first wife Zipporah, whom he married in the country of Midian, but died. Because of that he married this woman from Ethiopia. ஆகவே இரண்டாவது பெண் என்றதுனால அதை சுட்டி காண்பித்து கிண்டல் பண்ணாங்களா தெரியல, ஏதோ ஒன்று மோசேயை பலவீனப்படுத்துறாங்க. But we do not know what is the reason, because since she was the second wife of Moses, or some point they mocked at Moses because of என்னங்க பிரச்சனைனா மோசேக்கு எதிர்த்து கூட பேச முடியல. The problem was that Moses could not defend himself. நீங்க இப்படிலாம் பேச கூடாது என் வைஃப் பத்தின்னு சொல்ல முடியல அவரால. He could not say that you should not talk like this about my wife to me. என்ன மிஸ்ட்ரினே தெரியல, ஆனா மோசே அங்கே அமைதியா நின்னு கொண்டிருக்கிறார். The mystery is unknown, but Moses was silently standing there. ஆனா அந்த நான் சொன்ன ரெண்டு காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, but if you observe the 2 points which I told, அன்னாளுடைய விஷயத்திலயும் சரி மோசேயுடைய விஷயத்திலயும் சரி, whether it was Hannah's matter or the matter belonging to Moses, ஆண்டவர் அவங்க ரெண்டு பேருக்காக வழக்காடினார். God defended them, both of them. அப்போ நம்மளுக்கு ஆண்டவரை பற்றி தான் அறிவு வேண்டும். Therefore we should have this knowledge about God. அது இல்லைன்னு சொன்னா நம்ம ரொம்ப தள்ளாடிடுவோம். If that is not, we might get into stumbling. இல்லனா மற்ற மனிதர்களை போல சொல்லுவோம் இதெல்லாம் தலையெழுத்துங்க ஒண்ணும் மாத்த முடியாது அப்படினு சொல்லுவோம். Otherwise, like other people, we will say this is our fate. இந்த தலையெழுத்து அப்படின்ற உலக philosophy-லாம் நம்மள நடத்த கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நடத்தணும். The world's philosophies about fate should not lead us in our life. God should lead our life. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? What does the scriptures say? கர்த்தர் நிச்சயமாக வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். God will very surely advocate and put people on trial. அதை அவர் பார்க்கின்றார். He is looking at those unjust things. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு கதை என்னன்னு சொன்னா, ஆண்டவர் இந்த குட்டி சாமுவேலை 3 முறை கூப்பிட்டு அவனோட பேசினார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். Everybody knows the story about God speaking to Samuel 3 times. ஆனா ஆண்டவர் குட்டி சாமுவேல்ட்ட என்ன பேசினார் யாருக்கு தெரியுமா? But do you know what God spoke to little Samuel? என்ன பேசினாரு? What did he speak about? சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும் தான் சொல்லுங்க.
ஏலியின் பிள்ளைகளை பற்றி பேசினார். He was speaking about the house of prophet Eli. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 12-13 வாசித்து பார்த்தால், When you read எடுத்தவர் வாசிங்க. 1 சாமுவேல் 3:12-13. 1 Samuel chapter 3. chapter 3, 12 verses 12 and 13. ஆண்டவர் சாமுவேலுக்கு என்ன சொன்னாருன்னு சொல்லப்படுகின்றதாங்க. Here it is written about what God spoke to Samuel. பாருங்க, இந்த ஏலியினுடைய பிள்ளைகள் 2 பேருமே நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க. யாருன்னா பிரீஸ்டா இருந்தாங்க. Eli's sons were in good position. They were as working as priests. ஆனா அநியாயமான ஆட்களா இருந்தாங்க. But they were unjust people. ஆலயத்துக்குள்ள வருகின்ற பெண்களை கூட விட்டு வைக்கல அவங்க. They did not even leave the women who visited the temple of God. அப்புறம் இன்னொரு காரியம் அங்க சொல்லப்படுகின்றது. And one more thing is described here. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பலிகளை கொண்டு வரும்போது, Whenever people bring sacrifices to the temple of God, அதை வந்து ஆல்டர்ல வச்சு எரிக்கணும். it should be burnt in the altar. இந்த 2 பையனுங்க என்ன பண்ணானுங்கன்னு சொன்னா, Do you know what these two sons did? அதை ஆண்டவருக்கு பலியிடுறதுக்கு முன்னாடி அதுல இருக்க நல்ல லெக் பீஸ், தை பீஸ் எல்லாத்தையும் இவனுங்க எடுத்து வச்சுட்டாங்க. But even before the meat was sacrificed, they will take off the best portions for themselves. அவங்களுக்கு எந்தெந்த பீஸ்லாம் வேணுமோ அதான் எடுத்து இவங்க சாப்பிட்றதுக்காக வச்சுக்கிட்டாங்க. And they will keep it for them to eat. வேதம் சொல்லுகிறது, அந்த காலத்துல ஜனங்களுக்கு பலி எடுத்துட்டு வர்றதே ரொம்ப வெறுப்பாயிடுச்சாம். And the Bible says that people were tired of even bringing sacrifices into the temple of God. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. But they couldn't do anything about it. ஆரோனுடைய ஃபேமிலி தான் priest. Because Aaron's family can only become the priest. அதை மாத்தவே முடியாது. And nobody can change that rule. அவங்களை யாரும் சேலஞ்சே பண்ண முடியாது. And nobody can challenge them. அநியாயம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. And this unjust thing continued to grow. ஆனா ஆண்டவரோ அப்படி விட்டு விடவே இல்லை. But Lord did not leave it. அவர் வழக்காடினார். He put them on a trial. அவர் வந்தார். He came, சாமுவேல் intervened. மூலமா சொன்னாரு. And through Samuel he told, ஆமா, நான் தான் சொன்னேன், ஆரோனுடைய சந்ததி தான் எப்போதுமே அவர்கள் ஆசாரியர்களா இருப்பான், நான் தான் சொன்னேன். yes, I swore that the people from the house of Aaron will continue to become the priests. ஆனா இவர்கள் இப்படி செய்வதனாலே, But since they are doing this unjust thing, ஏலியினுடைய குடும்பத்துக்கு நான் முற்றுப்புள்ளி வைப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டார். I will keep a full stop to the house of Eli. இப்போ பைபிள்ல ஒரு ஆண்டவரை நாம் பார்க்கின்றோம். Now in scriptures we observe a kind of God. இந்த அநியாயங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு வழக்கை கொண்டு வருகின்றார். He brings about a trial for all these unjust things. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் Revelation chapter 6. 9 11 வசனம் வாசித்து பார்த்தா, When you read from verses 9 to 11, அங்கேயும் இதே எவிடன்ஸ் நாம் பார்க்க முடியும். and here also we can see the same thing. ஆக்சுவலா வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க படித்து புரிந்து கொள்றதுக்கு இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியம். To understand the book of Revelation, this verse is the key. வெளிப்படுத்தின விசேஷம் அந்த ஃபுல் புக்கையும் ஒரு ஸ்டோரி போல அழகா சொல்ல முடியும். We can narrate the entire book of Revelation just like a story. அதுல ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டோரி மட்டும் நான் சொல்றேன். I want to describe only one part of that story. அதுதான் வெளிப்படுத்தல 6ஆம் அதிகாரம் 9 11 இருக்கிற அந்த பகுதி. And the portion comes from Revelation chapter 6 verses 9 to 11. ஆண்டவர் வந்து யோவானை கொண்டு போயிட்டு ஒரு காட்சி காண்பிக்கின்றார். And God was showing a vision to John. ஒரு ஆல்டர் இருக்கு. There is an altar. ஆனா அது கீழே காண்பிக்கின்றார். But he shows the portion below the altar. அந்த ஆல்டரோட பேஸ்ல என்ன இருக்குன்னு சொன்னா, சில பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க. And in the altar's base there are certain people who are shouting out. யாருன்னு சொன்னா, இவங்க வந்து உலகத்துல அவங்க வந்து அவங்களுடைய நாளுக்கு முன்பதாகவே வெட்டப்பட்டவர்கள். And these are the people who have lost their lives before their time. அவங்க வந்து உபத்திரவப்படுத்தப்பட்டவங்க. They were persecuted group of people. கொல்லப்பட்டவங்க. They were murdered. இப்போ அந்த காட்சியில் ஆண்டவர் என்ன காமிக்கிறான், இவங்க வந்து ஆல்டர் கீழே பலிபீடத்து கீழே இருந்து அவங்க சத்தம் போடுறாங்க. And God is showing a vision to John where they are shouting out from the base of the altar. என்ன சத்தம் போட்டாங்க அதை மட்டும் படிக்கலாம். We will see what they shouted. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து From verse 9. சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள் கண்டேன்.
தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர். அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், ஆண்டவரே எங்களை இப்படி கொண்டு போட்டாங்க ஆண்டவரே, They were shouting out in loud voice, Lord, they have killed us, நீங்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவர், but you are a holy and a true God. எங்களை இப்படி கொண்டு போட்ட இந்த பூமியில் இருக்கின்ற மக்களை நீங்கள் எது வரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று கேட்கிறான். Until how much time, Lord, will you not avenge our blood by this, since we were murdered by this inhabitants of this ஆண்டவர்ட்ட earth? என்ன கேட்குறாங்க? நியாயம் கேட்குறாங்க அவங்க. They were asking justice from God. இப்போ இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டோரி நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். I'll describe the story after this in a short manner. வெளிப்படுத்த விசேஷத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நியாயம் செய்கிறார். In book of Revelation, God renders justice. இந்த ஆட்களுக்கு ஆண்டவர் நியாயம் செய்கிறார். And particularly to this people, he gives them justice. ஒரு தூதன் அனுப்புகிறார். He sends forth an angel. அதே ஆல்டர்ல இருந்து அந்த எரிகின்ற தழலை எடுக்கின்றான். In the same altar, they take out a burning coal. அந்த தூதன் என்ன பண்றான்? ஆண்டவருடைய கோபம், உக்கிர கோபத்தில் அந்த தழலை போடுகின்றான். And the angel drops that wrath over the people. அதை கொண்டு போய் பூமி மேலே ஊற்றுகின்றான். And it is poured out over the earth. அப்பதான் வெளிப்படுத்த விசேஷத்தில் பலவிதமான வாதைகளை பற்றி நீங்க படிக்கலாம். And in the book of Revelation, you can see great plagues. சரி, நம்மளுக்கு தேவையான குறிப்பை மட்டும் நான் சொல்றேன். I'll just point out to the essential thing which we should learn. அநியாயம் நடந்தது. There was an unjust thing which was done. ஆண்டவர் அப்படியே கண்டுக்காம விட்டுறல. God did not oversee that. என்ன ஆண்டவரே ஒன்றும் செய்ய மாட்டீங்கன்னு கேட்டாங்க சில பேர். Some people question God, what is happening? வெளிப்படுத்த விசேஷம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஆண்டவர் அவங்க சொன்னது போலவே நியாயம் தீர்த்து ஆண்டவர் வந்து அந்த காரியத்தை வழக்காடினார் என்று சொல்லுகின்றது. But in Revelation we read that God put them on a trial, gave them justice as it is given. இன்னும் ஒரு உதாரணம் நான் காண்பிக்கின்றேன். I want to quote one more instance. லூக்கா 18ஆம் அதிகாரம், Luke chapter 18, 7ஆம் 8ஆம் வசனம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. verses 7 and 8. ஆனா இயேசு அங்க ஒரு ஓமை சொல்றாரு. There Jesus was narrating a parable. ஒரு விதவை இருக்கின்றாள். There was a widow. அவள் வந்து தன்னுடைய வழக்குக்காக ஒரு அதிகாரி இடத்துல, ஒரு ஜட்ஜ் இடத்துல போறா. And to deal with her case, she goes and meets a judge. ஆனா அந்த ஜட்ஜ் வந்து மனுஷருக்கும் பயப்படாதவன், ஆண்டவருக்கும் பயப்படாதவன். And the judge was not fearing men and even God. ஆனா இவ போய் தொடர்ந்து தொந்தரவு பண்றதுனால ஒரு நாள் சொல்றான், எனக்கு இந்த தொந்தரவு நீங்கணும், ஆகவே சரி போ அப்படின்ட்டு வழக்கு தீர்த்து கொடுத்துறான். But since the widow was persisting with that judge, and finally the judge relented and closed the case for her. இப்போ சில பேர் வந்து இந்த ஓமை எப்படி யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, இது போல விடாம நம்ம ஜெபம் பண்ணணும், ஜெபத்தை பத்தி சொல்லப்பட்டதுன்னு நினைக்கிறாங்க. Some people think that this parable just narrates about how we should be relentless in prayer. ஆனா 7ஆம் 8ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, But if you read verse 7 and 8, இந்த கதையை சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். after narrating this parable, watch out what Jesus says. லூக்கா 18:7 இருந்து வாசிக்கலாம். தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்தும் அவர்களுக்கு என்ன பண்றாரு? என்ன வார்த்தை பார்த்தீங்க? அவர்களுக்கு என்ன பண்றாரா? நியாயம் செய்கிறார். Watch out for this word. And will not God bring about justice? இது ஒரு சாதாரணமான ஜெபம் கிடையாது. It is not no ordinary prayer. எனக்கு அது தாங்க ஆண்டவர், இது தாங்க ஆண்டவர், அந்த மாதிரி ஜெபம் கிடையாது. This is not just a requirement list. அநியாயமாய் நடத்தப்பட்டவங்க அதை குறித்து ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. Those people who have been dealt unjustly cry about this, their unjust things to God. இரவும் பகலும் அவங்களுக்கு நடைபெற்ற அநியாயத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. And day and night they continually bring about their case to God. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க விஷயத்துல ஆண்டவர் வந்து நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறாராம். Yes, God is patient with the chosen ones. ஆண்டவர் ரொம்ப டிலே பண்ணிட்டே இருக்கிறாராம். And God also delays that. ஏனே தெரியல. But we do not know what is the reason behind it. ஒண்ணு மாத்திரம் தெரியும், ஆண்டவர் அநியாயமாலாம் டிலே பண்ண மாட்டாரு. But one thing for sure, God will not unjustly delay things. அவருடைய ஞானத்தின்படி அவர் தள்ளி போட்டுட்டே இருக்கிறாரு. He is delaying things according to his wisdom. ஆனா ஒரு நாள் வரும், But one day will come about, சடுதியாய் அவர்களுக்கு பதில் கொடுப்பார். and it suddenly the justice will be rendered.
பாருங்க வேதம் அப்போ என்ன மாதிரி ஆண்டவர் நமக்கு போதிக்கின்றது? So what kind of God does the scriptures portray? அநியாயத்தை குறித்த ஆண்டவர் கண்டுகொள்ளாமல் இருப்பது கிடையாது. God does not leave injustice alone. அவர் நிச்சயமா வழக்காடுவார். He will definitely deal with that injustice. ஒருவேளை இங்க இருக்கிற எல்லாரோட லைஃப்ல இது பொருந்துமா எனக்கு தெரியல. I do not know whether this incident will fit everyone's life. ஆனால் நிச்சயமா நான் சொல்லுவேன், நீங்களும் நானும் ஒருவேளை ஏதாவது ஒரு அநியாயத்தின் வழியாய் நாம் போயிருப்போம் சொன்னா கர்த்தரை இன்றைக்கு நீ நோக்கி பாருங்க. But very surely I can say that perhaps if you are dealing with injustice in your life today, you should look towards God. உங்களுக்காக பேசுவதற்கு யாருமே இல்லாம இருக்கலாம். Maybe there is no one to advocate for you. உங்களுக்காக உங்களுடைய நியாயத்தை எடுப்பதற்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம். Perhaps there is nobody for you to bring about the righteousness of you. சில பேர் சொல்லிட்டு இருக்கலாம், எல்லா இடங்களிலும் என்னை பற்றி தவறாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. Some people can even complain that everybody around me are just complaining about me. என்னால் அதை ஸ்டாப்பே பண்ண முடியல. And I am unable to control those people. எனக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லை. There is no one to stalk or advocate for என் me. நியாயத்தை நான் எங்க கொண்டு போய் சொல்லுவேன்? Where can I bring about my righteousness? Where can I யார் எனக்காக display it? நிற்பா? Who will stand for me? நான் சொல்ல ஒரு ஆண்டவர் இருக்கின்றார். And today I can say God is there for you. அவர் வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். And he will bring about a trial for you. ஹல்லேலூயா. ஸோ இதை சொல்லிட்டு After saying this, அதே நேரத்தில் ஒரு பாஸ்டரல் கவுன்சிலும் நான் கொடுக்கணும் உங்களுக்கு. in the same manner I have to even render a pastoral counseling to you. இந்த பார்ட்டியை நீங்கள் கவனிக்கணும். This part also you should pay attention. ஏன்னா சில பேர் இப்போ நான் போதிச்ச இந்த போதனை எடுத்துட்டு தவறாக கூட பயன்படுத்துகிறாங்க. Because some people can misuse this sermon. இன்னைக்கு கூட சில பேர்கிட்ட போய் என்ன சொல்லுவீங்கன்னு தெரில, நீங்கள் சொல்ல மாட்டீங்க. வேறு சில என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு கடவுள் பேசிட்டாரு, உனக்காக தான் பேசினாரு, உன்னை பார்த்துக்க போகிறாரா அப்படின்ட்டு பேசாதீங்க யாரும். Some people might mistake this sermon, go about to another person and say that God is going to deal with you. ஏலின் பிள்ளைகளுக்கு என்ன நினைச்சு தெரியுமா? Do you know what happened to the children பாஸ்டர் of Eli? தெளிவா சொன்னார் இன்னைக்கு. And pastor spoke to me very clearly. பார்த்துக்கோ நீயும். You are going to deal with that. ஸோ அந்த மாதிரி போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு காரியம் எக்ஸ்ட்ராவாக நான் சொல்கிறேன். But instead of getting into that track, I want to add one more point for that. பாருங்க, இந்த உலகத்தில் 2 குரூப் இருக்கு. In this world there are 2 groups of people. வலிமை உள்ளவர்கள், வல்லமை இல்லாதவர்கள். Those who are powerful, those who are powerless. 2 குரூப் இருக்கிறாங்க. All these 2 groups coexist. நம்ம எல்லாரும் கொஞ்சம் வல்லமை உள்ளவர்களாக இருக்கலாம். Maybe perhaps we might be a little bit stronger ஆனால் ஒரு also. சில நேரங்கள் நம்ம கூட கொஞ்சம் பலவீனம் அடைஞ்சிடலாம். But sometimes even we can become weak. ஸோ எப்பொழுதுமே இந்த 2 குரூப் இருக்கும். Always these 2 groups will exist. ஏன் சில பேர் வல்லமை உள்ளவர்களாக, அதிகாரம் உள்ளவர்களாக ஏன் இருக்கிறாங்க? Why some people are powerful and some people are bestowed with authority? பிப்ளிக்கலாக பைபிள்லேருந்து சொல்லணும்னா ஆண்டவர் தான் அதிகாரத்தை கொடுக்கின்றார். Biblically, God only gives them the authority and power. ஆண்டவர் தான் அரசாங்கங்களையும், ஆண்டவர் தான் அதிகாரங்களையும், சிங்காசனம் அவர் தான் ஏற்படுத்துறார். God only sets up kingdoms and authorities. ஆண்டவர் தான் பலசாலிகளை வைத்திருக்கிறார். And therefore God holds those powerful people. ஆனால் இதுல என்ன பார்த்தீங்கன்னா, சில பேர் இந்த அதிகாரத்தையும் இந்த பலத்தையும் நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்துறாங்க. If you observe, certain people will use this authority and power for doing good works. பைபிள்ல மொர்தெகாய் அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தான். In Bible we see about Mordecai. எஸ்தர் புத்தகத்துல அவனை பத்தி வாசிக்கிறோம். In the book of Esther we read about him. ராஜாவுடைய கேட்ல உட்கார்ந்துட்டு இருந்தான் அவன். He was sitting at the gate of the king. ஆண்டவர் அவனை உயர்த்தி பெர்சியா ராஜ்யத்தினுடைய ராஜாவின் இணையான ஒரு மனுஷனா மாத்திட்டார் ஆண்டவர். And God lifted him up, made him as one of the kings of Persia. ஆனா மொர்தெகாய் பத்தி எஸ்தரின் புத்தகத்துல கடைசில என்ன நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, But in the book of Esther at last we will read about Mordecai like this. அந்த உயர்ந்த பதவியை மொர்தெகாய் தன்னுடைய ஜனங்களுடைய பிரயோஜனத்துக்காக பயன்படுத்தினான் என்று போடப்பட்டிருக்கு. It is written that Mordecai used that power and authority because of his position for the goodness of his people. தன்னுடைய ஜனங்களுக்கு அதை வச்சு பயன்படுத்தினான். He used it for his people. அநேகமான மக்கள், அதிகமான மக்கள் உலகத்துல அப்படிதான் இருக்கிறாங்க. And many people are like that in this world. ஆனா கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. But there are certain group of அவங்களுக்கு இருக்கிற people. பொசிஷன், பவர், அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தை
அநியாயம் செய்வதற்காக பயன்படுத்துறாங்க. They will abuse their power and position to do unjust things. ஸோ அப்போதான் இந்த பிரச்சனை வருகின்றது. And then this problem comes. இப்போ இந்த அநியாயத்தை நாம் சந்திக்கும் போது, Whenever we face injustice, ஒருவேளை உங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், perhaps it's in your உங்க workplace, குடும்பத்தில் இருக்கலாம், perhaps it's in your family, ஏதாவது ஒரு வாழ்க்கை சூழ்நிலை இருக்கலாம். it might be any situation of your life. ஒருத்தட்ட அதிகாரம், பவர், அத்தாரிட்டிலாம் இருக்கு, For one person holds all the power and authority, தவறா பயன்படுத்துறாங்க. and he is misusing it. நம்ம தான் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். Maybe we are the afflicted ones. என்ன பண்ணலாம்னு நான் பேசிட்டு இருக்கிறேன். I am talking how to deal with it. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன் உங்களுக்கு, ஆண்டவர் வழக்காடுவார்னு The சொன்னேன். first point is that God will put them on trial. ஆனா இதன் மத்தியில் ஒரு ஆலோசனை சொல்றேன். Amidst this, I want to point one advice. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதற்காக நாம புத்தீனமா ஏதாவது செஞ்சிடக்கூடாது. We should not do foolish acts thinking that God is with us. சரி, ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் வச்சே பேசுவோம். We will talk with a clear example. நீங்க கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. You are driving a car. திடீர்னு ஒருத்தன் வந்து உங்களை ஃப்ரண்ட்ல கட் பண்றான். Someone cuts in front of your car. என்ன பண்ணலாம்? What should be your response? உங்களை தாங்க கேட்குறேன், என்ன பண்ணலாம்? பிரேக் கண்டிப்பாக போடுவீங்க, ஆனால் அது மோட பிரேக் மட்டும் நிற்காதுல்ல. But it doesn't stop with just breaking your vehicle. அடுத்தது என்ன பண்ணுவோம்? How we will deal நம்ம it? இறங்குறோன்னு வச்சுங்க, We will get down. கொஞ்சம் வெளியே வாங்குறோம் அவனை. We will ask him to come out. நான் யார் தெரியுமா? Do you know who I am? என் பேக்ரவுண்ட் தெரியுமா? Do you know my background? என் சொந்த ஊர் என்னன்னு தெரியுமா? Do you know to which place I belong? உடம்புல ஓடுற ரத்தம் என்னன்னு தெரியுமா? Do you know the blood which is flowing inside my அவன் body? வந்து பலாரும் ஒரு அறை வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. And imagine he just slaps you. நம்மளும் என்ன பண்ணுறோம்? And we also will start அது responding. ஆட்டோமேட்டிக்காக வரும் நம்மளுக்கு உடனே. Because it comes automatically for us. நம்மளும் ஒன்று போடுறோன்னு வச்சுங்க. If we start hitting him back, அப்புறம் தான் எல்லாம் எஸ்கலேட் ஆகி கடைசியில் என்ன தெரிய வருதுன்னா, அவன் நம்ம நினைச்ச மாதிரி சாதாரணமான ஆள் கிடையாது. and after all this escalation, then we realize he is no ordinary அவன் person. பெரிய ஆளு. He is a powerful person. நம்ம சும்மா சொன்னோம் நம்மளுக்கு 100 பேர் இருக்கிறான், நம்ம சும்மா சொன்னோம் அவனுக்கு உண்மையாவே 100 பேர் இருக்கிறானுங்க அவனுக்கு. He just simply told a lie, but really he was a powerful person. இப்போ கர்த்தர் நமக்காக வழக்காடுவார் நான் சொன்ன பிறகு Now after saying that God will put people on trial, இதையும் சொல்லிடுறேன். I will add this thing also. நிச்சயமா Very surely நம்ம எங்கேயாவது உட்காந்துட்டு இருப்போம். we will be sitting somewhere. சொல்லிக்கலாம் கர்த்தர் வழக்காடுவாருன்னு சொல்லிட்டு. We can just say in our mouth that God will put people on trial and advocate for பிராக்டிக்கல் us. என்ன நடக்கும்னு சொன்னா, But practically what does happen? எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு We will be sitting in the wrong place என்ன சொல்லிட்டு இருப்போம் தெரியுமா? and we'll be cursing, சத்துருனுடைய போராட்டம் பயங்கரமா இருக்கு saying லைஃப். that it is the work of the enemy. அவன் சொல்லுவான், இப்பதான் டயர்டா நான் போய் படுக்கலாம்னு போனேன். The enemy will actually say that I got tired and என் பேரே ஏன் இழுக்கிறீங்க சும்மா சும்மா? I was about to sleep. Why you are dragging me again into your இதுக்குதான் problem? இயேசு சொன்ன ஒரு ஆலோசனை நல்லா கவனிக்கணும் நம்ம. Therefore we should clearly pay attention to the advice given by மத்தேயு Jesus. 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் Matthew chapter 5, 25ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா when you read verse ரொம்ப 25, ஆச்சரியமா இருக்கும். இயேசு தான் சொன்னார் இது. and it will be very surprising for us because Jesus himself told this. பொறுமையா கொஞ்சம் ஸ்லோ வாசிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வாசிங்க. Let's read this very patiently. எதிராளி, உன் எதிராளி உன்னை நியாயாதிபதி இடத்துல ஒப்பு கொடாமலும் சேவகனிடத்தில் ஒப்பு கொடுக்காமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடே வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே என்ன பண்ண? Settle matters Compromise. quickly with your adversary who is taking you to court. எதிராளி இழுத்துட்டு போறானா? That adversary is dragging you to ரெண்டு court. பேரும் வழியில் நடந்துட்டு இருக்கிறாங்களாம். And on the way, ஆண்டவர் சொல்ல என்ன நடக்கும்? and what God is இவன் warning, முதலாவது do you know உன்னை what கொண்டு happens? முதலாவது நியாயாதிபதியில போய் நிறுத்துவான். He will first hand over you to the judge. அங்க அவர் நியாயமா பேசுவார் நினைச்சா அவர் நியாயமா பேச மாட்டாரு. And there he will be rendering the right kind of justice. அவர் என்ன பண்ணுவாருன்னா உன்னை கொண்டு போய் சேவகன் எடுத்து சோல்ஜர்ட்ட கொடுப்பாரு. And he will hand over you to an officer. சோல்ஜரும் ஏதாவது நியாயம் செய்வான்னு பார்த்தா அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். அவன் கொண்டு போய் என்ன பண்ண ஜெயில தூக்கி போடு. And you will be expecting justice from that officer, but instead he will be throwing you into the prison. ஆண்டவர் சொல்றார், இந்த அதிகாரத்தில் இருக்கவங்களெல்லாம் விளையாடாதப்பா. And God is telling, don't never play power politics. உன்னால என்ன பண்ண முடியும் அப்படிலாம் பேசிராத. Don't say that what you can do. Don't challenge them. வழியில போகும்போதே அவனோட சமரசம் பண்ணிரு. Better settle the matters quickly on the way. இது ஏமாளித்தனமா என்னது இது? இல்ல, No, this is not foolishness. This is wise. ஏன்னா அதிகாரம் ஒருத்தட்ட இருக்கு, இன்னொருத்தட்ட இல்ல.
Because one person has power, the other doesn't have the power. நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் வந்து பார் அப்படின்னு பேசிடலாம். We can perhaps challenge the other person, ஆனால் அதனுடைய விளைவுகளும் வந்துடும். but there will be consequences associated with அப்போ நான் சொல்கிற கர்த்தர் வழக்காடுவார்ன்ற அந்த சத்தியம் வந்து என்ன நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னால், Therefore, this phrase that God will put people on trial should teach us like this. கர்த்தர் செய்வார், God will do what is. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். God will do what he has to do, but I will not do anything. செகண்ட் சர்வீஸில் இப்படி சொல்லி கொடுத்தேன். I taught to our church in the second service like this. இப்படி சொல்லுங்கன்னு சொன்னேன். I asked them to speak like this. கர்த்தர் வழக்காடுவார். God will advocate. எல்லாரும் சொல்கிறீங்களா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். கர்த்தர் வழக்காடுவார் சொல்லுங்க பார்ப்போம். God will advocate. நான் வாயாட மாட்டேன். I will not speak. சில பேர் வந்து கர்த்தர் வழக்காடுவார்னு சொல்லிட்டு வாய் ரொம்ப ஆட்டம் போட்டுடுறது. Some people say, quoting that God will advocate for me, they will speak nonsense in their mouth. குடும்பத்தில் இருக்கவங்களெல்லாம் வேற மாதிரி திட்டி விட்டுறது. They will just scold their own family members in a very bad manner. கர்த்தர் வழக்காடுவார் என்னது? What does it mean that God will advocate or திரும்ப put people on trial? திரும்ப லூக்கா 18ஆம் அதிகாரத்தை பாருங்க. Again come back to Luke chapter 18. 7ஆம் வசனத்துல 8ஆம் வசனம். In verses 7 and 8. லூக்கா 18:7-8. அந்தபடியே தம்மை நோக்கி இதுதான் பண்ணணும். கர்த்தர் வழக்காடுவார் நம்ம விசுவாசிப்போமானால், If we trust that God will advocate for us, உண்மையா ஒரு அநியாயம் நடந்திருக்குமானால், if there is really an injustice meted out to இரவும் us, பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். we should cry out to him day and night. நீங்களே பாருங்க ஆண்டவரே. Lord, you deal with it. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணேன், Yes, I performed very nicely. ஆனால் சரியில்லைன்னு சொல்கிறேன். But they are saying that it's inadequate. எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, Everything is put in order, ஆனாலும் சரியில்லைன்ற. but still they reject it. நீங்களே பாருங்க. Lord, you look at this. இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்களாம். And day and night they cry out to God. கர்த்தரும் இந்த விஷயத்துல பொறுமையா இருக்கிறார். நீடி பொறுமையா இருக்கு. God is having great patience about delivering this சொல்றாரு, justice. ஒரு நாள் But he says that one day, நிச்சயமா நான் உனக்கு பதில் கொடுப்பேன். very surely I will answer you. ஹல்லேலூயா. சடுதியாய் உனக்கு நான் பதில் கொடுப்பேன். And suddenly the answer will come அத about. சொல்லிட்டு இயேசு அடுத்த வசனத்துல சொல்லுகிறாரு, After speaking that, he says in the next verse, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? however, when the Son of Man comes, will he find faith on the earth? ஆண்டவருக்கா காத்திருப்பீங்களா? Will you be waiting upon the Lord? இல்லனா Otherwise, ரொம்ப அநியாயம் பண்றானுங்க. oh, they are doing so much of injustice. நானும் ஜெபம் பண்ணி பார்க்கறேன். I have prayed to my maximum extent. இதெல்லாம் சரிப்படாது. All this will not work out. போனை எடு. Take the phone. மாமா ஒரு 4 பேரை கூட்டு வாங்க. Bring about 4 people. இவனை கிழிச்சு பாத்துருவோம் இன்னைக்கு நம்ம. We will just beat him black and blue. அப்படி போய்டும். We will enter into that phase. கரெக்ட் தான் பாஸ்டர் எல்லாம் சொல்றாரு, விசுவாசிக்கணுமே. It is right whatever pastor says, but where is the faith? என்னைக்கு கர்த்தர் வருது, என்னைக்கு வழக்காடுறது அவர்? When God will come about and when justice will be delivered. நம்ம லிங்கராஜபுரம் சர்ச் இருக்கு பாத்தீங்களா? In our Lingarajapuram church, அது முதல் இடம், அந்த 2 ப்ராப்பர்ட்டில அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது we have 2 properties. When we bought the first property, அது வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு எப்படி சொல்றது தெரியல, ஒரு குரூப் வந்து அந்த இடத்தை வாங்குறதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்தாங்க. a neighboring group of people tried to their maximum extent to buy that piece of land. அந்த இடம் வந்து ஒரு வயதான ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் நடத்தி கொண்டிருந்த வயதான ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சொந்தமாக இருந்துச்சு. That land belonged to an old aged couple. இந்த பக்கத்தில் என்ன பண்ணான்னு சொன்னால், இந்த 2 பேரும் சீக்கிரமாக சாக போகிறாங்க, இதை அப்படியே அபகரிச்சிடலான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே இருந்த சில ஸ்டாஃபோடலாம் அவங்க கனெக்ஷன் வச்சு எப்படியோ அதை பிடிக்க ட்ரை பண்ணாங்க. The neighbors thought these people are old, they are going to die very soon, and they started influencing through their own staff. அந்த நேரத்தில் நம்ம போனோம். At that juncture we entered, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். and those old couple were very happy. அந்த தம்பதியருக்கு ரொம்ப, அந்த வயசானவங்க ரொம்ப சந்தோஷமாச்சு. பரவாயில்ல, சர்ச் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. They were overjoyed that we are buying for a church, and they asked us to buy it. அன்னையிலிருந்து நமக்கும் பக்கத்தில் இருந்தவங்களுக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சது. And from that day onwards, enmity started between us and the neighbors. என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் அதை வாங்க விடக்கூடாதுன்ட்டு. And they tried many things to stop us from buying. கடைசியில் வாங்கிட்டோம்.
And at last we possessed that land. அதை வாங்கி சர்ச் ஆரம்பிச்ச உடனே After we started the church, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம சர்ச்ல இருந்து காரோ பைக்கோ வெளியே போகும்போது பஞ்சர் ஆயிடும். each time after the service, one of the car or the bikes will get punctured. ஒரே for sure. கம்ப்ளைண்ட், பாஸ்டர் சர்ச்சுக்கு வந்துட்டு போனோம் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு பாஸ்டர். And there was lot of complaint. Pastor, we came to church, our tire got punctured. சில பேர் வந்து சர்ச்சுக்கே வரமாட்டேன்னு விட்டாங்க. அப்படியே And some people even quit attending the church கஷ்டமா தானே இருக்கும் அவங்களுக்கு. because it was very difficult for them each time getting punctured. ஆனா எங்களுக்கு தெரியும் இது யார் பண்றதுன்ட்டு. But we knew who was doing this thing. சபையில இருக்க சில பேர் வந்து சொன்னாங்க, And some of the church members came and நம்ம told, ரொம்ப அமைதியா இருக்கு, அதனால தான் அவனை ரொம்ப போயிட்டே இருக்கிறானுங்க. we are being quiet to the extreme and that's why they are doing ஒரே this thing. ஒரு முறை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம், Let us give a complaint only once. இல்லைன்னா நம்ம இவ்வளவு பேர் இருக்கிற எல்லாரும் போய் நிப்போம் அங்க போயிட்டு. Otherwise, all of us will go and stand there. ஒன்றும் கேட்க வேணாம். Let's not question them. என்ன எப்படி உடம்பு எப்படி இருக்கு உனக்கு அப்படி ஒரு கேள்வி ஒன்று கேட்போம். We will just inquire of their good health. அவன் ஓடி போயிடுவான். Then they will run off. நான் எவ்வளோ முறை நம்ம ஆளுங்களை பிடிச்சி வச்சேன். But several times I restrained our people. கூடாதுப்பா. Don't do this. என்ன பண்ணுவான், பஞ்சர் தானே பண்ணுறான், What is he can do? Maximum he can puncture a tire. That's it. பண்ணிட்டு போட்டோம், Let him do it. பார்க்கலாம் எவ்வளோன்னு. But let's see how many 6-7 days. மாதம் அப்படி பண்ணாங்க. They continued for 6 to 7 months. அவனுக்கே டயர்ட் ஆயிடுச்சு. And they got themselves ஏன்னா got tired. கிறிஸ்மஸ் ஆனால் நம்ம போய் கேக் கொடுப்போம் அவனுக்கு. Because during times of Christmas we'll go and give cake to them. ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சு அங்கே போய் கொடுப்போம். And whatever being cooked here we used to go and give சர்ச்சில் it. ஏதாவது ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னு சொன்னால் நீங்களும் வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். And whenever a program happens in church we invite them for dinner. அவனே கன்ஃபியூஸ் ஆகி கடைசியில் இவன் என்ன சரி கிடையாது பொழுது, ஏதோ புத்தி அவனுக்கு சரியில்லை பொழுதுன்னு சொல்லிட்டு அவனே டயர்டாகி விட்டுட்டான் பேச. And finally he thought these people must be not of sound mind and they stopped. ஆனால் வேற ஆங்கிளில் கூட இது பண்ணியிருக்கலாம். But he could have we could have dealt in a different manner. ஆனால் கர்த்தர் வழக்காடி இருக்க மாட்டார். If we had dealt with our own wisdom, இன்னைக்கு God வரைக்கும் would நம்ம not தான் have வழக்காடிட்டு intervened. இருந்தோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வழக்காடிட்டு தான் இருந்திருப்போம். Till today we will be just fighting with them. இப்போ சில நேரத்தில் ஞானமாக ஆண்டவர் நம்ம நடத்துகிறார், அதுக்கு ஏற்றதாக நடக்கணும். Sometimes God leads us wisely and we should walk accordingly. எவ்வளோ பண்ணாலும் ஏன் நம்ம தைரியமாக இருக்கிறோம்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக வழக்காடுவார். Whatever happens, we have this one confidence that God will advocate for me. அல்லேலூயா. இதுதான் மெயின் மெசேஜ். That is the main message. இன்னும் 2 பகுதிகள் இருக்குது, அதை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். There are 2 more parts, I will just shortly describe it. யோவேல் 3ஆம் அதிகாரம் Joel chapter 3. 7 16 வசனம் வாசிக்கும் போது When you read from verses 7 to 16, ஆண்டவர் வந்து வழக்காடுவேன் என்று மட்டும் சொல்லல. God did not just stop with saying that I will put those people on 7ஆம் trial. வசனத்துல சொல்லுகின்றார், In verse 7 he says, நீங்க விற்று போட்ட அந்த யூதா மக்கள் எல்லாம் திரும்ப கொண்டு வருவேன்றார். I'm going to rouse them out of the places to which you sold them. யாரெல்லாம் நீங்க விற்று வெளியே தூக்கி போட்டீங்களோ அவங்களெல்லாம் நான் திரும்ப கொண்டு வருவேன். Whatever things which have been sold off, I'll bring it back. 9ஆம் வசனத்தை வாசிங்க. When you read verse 9, இதை அந்த புறஜாதிகளுக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்றாரு. proclaim this among the nations. என்ன நடக்க போகின்றது? What is going to happen? யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுங்கள், Prepare for war. பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், Rouse the warriors. யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள். Let all the fighting men draw near. அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்லணும், யுத்தத்துக்கு ரெடி பண்ணுங்கன்றார். Next, God says that get ready for a war. இரண்டாவது பாயிண்ட் இதுதான். This is the second part. நான் யுத்தம் செய்வேன். I will make a war with them. வழக்காடுவார் ஆண்டவர். God will advocate for us. இந்த அநியாயமான சூழல் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா இரண்டாவதாக யுத்தம் செய்வார். In this times of injustice, God will make a war. யாரோடு யுத்தம் பண்ணுவார்? And to whom, with whom he will make அந்த a war? மற்ற ஜனங்களோடு கூட ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். He will make a war with all the other nations. சோ அப்ப ஆண்டவர் வந்து ஏதாவது செய்ய போறாரா? Does it mean that God is going to do something? இல்ல, ஆண்டவர் வர போறது இல்லையா? God is not going to come. 10ஆம் வசனத்துல In verse 10 he says, உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்கள் ஈட்டிகளாகவும் அடியுங்கள்னு சொல்றார். beat your plowshares into swords and your pruning hooks into spears. யாரை வச்சு யுத்தம் பண்ண போறாருன்னா, With whom he is going to do this இந்த war? விற்கப்பட்டு போனாங்க பாத்தீங்களா, Those people who have been sold off, அநியாயத்தினால் பாதிக்கப்பட்டாங்கல்ல, those who have been impacted by the injustice. அவங்களுக்கு சொல்றாரு, And to them he is உங்க saying, கையில ஈட்டி இல்ல, ஒண்ணும் இல்ல, you don't have a sword or a spear. மண்வெட்டி தான் இருக்கு, You have only plowshares. அதை நீங்க எடுத்து ஈட்டியா மாத்துங்க. You convert the plowshares into swords. என்ன பாயிண்ட்னா இதுதான். The point is this. ஆண்டவர் வந்து இந்த அநியாயத்துல
பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து சொல்லுகிறாரு, To நான் those உன்னை people பலப்படுத்துவேன், who are impacted because of this injustice, God is saying, I will strengthen நீ you. சோர்ந்து போகாத. You don't get discouraged. இன்றைக்கு ஒருவேளை இந்த பிரச்சனையினால நீ ரொம்ப கீழே போயிருக்கலாம், Perhaps because of this problem, you might have gone down. ஆனால் உன் மூலமாக நான் ஒரு யுத்தத்தை செய்ய போகிறேன். But through you, I am going to make a wage a war. 10ஆம் வசனத்துல, In verse 10, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. let the weakling say, I am strong. இப்படிலாம் பண்ணிட்டாங்க பிரதர், Brother, they have done such an injustice to எல்லாத்தையும் me. உடைச்சு போட்டு போயிட்டாங்க. They have broken everything. பலவீனமா இருக்கிறீங்களா? Are you feeling weak? பலவீனன்னு சொல்லாதீங்க. Don't call yourself as a weakling. என்னன்னு சொல்லணுமா? You should call yourself நான் as, யாரு? பலவான். I am strong. பலவான் என்று சொல்லுங்க. I am strong. ஏனென்றால் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி Because God will strengthen you இந்த மனிதர்களை ஜெயிக்கும்படியான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். and He will strengthen you to gain victory over these people. ஹல்லேலூயா. கர்த்தர் பலன் தருவார். God will give the strength. நிறைய சாட்சிகள் ஞாபகம் வருகின்றது. I am reminded of many testimonies, நம்ம சபையிலேயே even in our own church. அநியாயமாக நடத்தப்பட்டவர்களை குறித்து எனக்கு ஞாபகம் வருகிறது. I am getting reminded of people who were dealt unjustly. கொஞ்ச நாளைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. Yes, it was painful for a short period இப்படியெல்லாம் of இவங்களை time. நடக்கின்றதே என்று யோசிக்க தோன்றினது. Even I thought, why these evil things happened to them? ஆனால் ஆண்டவர் அவங்களை பலப்படுத்தினார். But God strengthened them. ஆண்டவர் அவங்களை பலப்படுத்தினார். God strengthened them. அந்த அநியாயத்தை மேற்கொள்ளும்படியான ஒரு பலனை கர்த்தர் கொடுத்தார். God gave them a strength to overcome that injustice. பாருங்க, ஆண்டவர் 15ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார், In verse 15, God is saying, உனக்காக நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார். God is saying what He will do for us. நீ யுத்தம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்வாராம்? When you wage a war, what God can do? சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், The sun and the moon will be darkened, நட்சத்திரங்கள் ஒளி மங்கும். and the stars no longer shine. இது ஆண்டவர் எகிப்தில் இதை செய்து காண்பித்தார். And God displayed this work in Egypt. பார்வோனுடைய சேனை இஸ்ரவேல் ஜனங்களை துரத்திட்டு வந்தபோது When Pharaoh's armies were chasing Israelites, ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இந்த பார்வோனுடைய சேனைக்கு லைட் ஆஃப் பண்ணி விட்டுட்டார். and God darkened the nation of Egypt. அவங்களுக்கு இருட்டாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாகவும் மாத்தி விட்டார். They were dwelling in darkness, but for the Israelites there was light. ஏன்னா சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அவர் கையில தான் இருக்கு. Because the sun and moon are held in the hands of God. ஆகவே இந்த பார்வோனுடைய சேனை ரொம்ப பக்கத்துல வர முடியல. Therefore the armies of Pharaoh could not come near ஆண்டவர் Israelites. சொல்ல, உன்னை வச்சு நான் யுத்தம் பண்ணுவேன், And God is saying, I am using you, I will wage a war, அதுக்கு எனக்கு இருக்கிற எல்லா காரியங்களும் நான் பயன்படுத்துவேன். and I will use every means to get. யோசுவாவோட லைஃப்ல கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, Even in the life of Joshua we can observe, யோசுவாவுக்காக சூரியனை கர்த்தர் நிற்க பண்ணினார். God stopped the sun for Joshua அவன் வெற்றி பெறுவதற்காக. just because to gain victory. அந்த கான்ஃபிடன்ஸ் ஆண்டவர் இந்த யூதா மக்கள் இங்க தருகின்றார். And the same confidence here He gives it to the people of Judah. 16ஆம் வசனத்துல, In verse 16, கர்த்தர் சீயோன்ல இருந்து கெர்ச்சிப்பார், God will roar from Zion எருசலேம்ல இருந்து சத்தமிடுவார். and thunder out from Jerusalem. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்து பார்த்தால், When you read 2 Kings chapter 7 verse 6, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு முறை அவங்க போருக்கு போகும்போது when Israelites waged a war, எதிரில இருந்த அந்த எதிரிகள் ஒரு சத்தத்தை கேட்க ஆண்டவர் பண்ணினாராம். God made the enemies to hear a thundering noise. அவங்க அதை கேட்டு பயந்து ஓடி போயிட்டாங்க. And hearing that noise, they were scared and they ran and scattered. என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, What we observe, கர்த்தர் இவங்க யுத்தம் செய்யறதுக்கு உதவி செய்தார். God assists them in their war. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எழும்பி வர கர்த்தர் உங்களையும் பலப்படுத்துவார். When problems like this come, God will also strengthen you. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். This is what is the word spoken by God. 9ஆம் வசனத்துல, In verse 9, யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுங்கள். you get ready for a war. என்னவா? prepare for war. இந்த அநியாயம் நடந்திருக்கு, There is an injustice meted out. என்ன பண்ணும் பாஸ்டர் கேட்டீங்கன்னா, If you ask me what I should do, pastor, ஒரு முடிவு வரப்போகுது, there is going to be an end to this. அதுக்காக ஆயத்தமாகுங்க. Prepare for it. ஹல்லேலூயா. தாவீது அதுதான் பண்ணாரு. And David did the same thing. கோலியாத் கெர்ச்சித்து கொண்டிருந்தான். Goliath was roaring. அவருக்கு என்ன பண்ணும் தெரியல, 5 கூழாங்கல்ல ரெடி பண்ணார். David did not know what to do, but he
got 5 round stones. நீங்க என்ன ரெடி பண்ண எனக்கு தெரியல. I do not know what you should get ready. ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில இருந்து அநியாயமா தள்ளி விட்டு இருந்தால் Perhaps you have been pushed away from getting an opportunity. ஆண்டவர் திரும்ப அதை கொண்டு வருவாரு. And it's an injustice. God will bring. இன்றைக்கு ஏதாவது படிக்கணுமா? Are you do you need to be learning something. Study something? ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணுமா? Do you need to gather some information? ஏதாவது அப்டேட் பண்ணணுமா? Do you need to update yourself? யார்ட்டையாவது பேசணுமா? Do you need to talk with என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுமோ பண்ணிட்டே இருங்க. Just keep on doing the preparation which you are supposed to do. எல்லா நேரத்துல நம்ம வந்து ஃபாஸ்டா ஓடலாம் முடியாது. We cannot run fast always. இயேசுனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, Even when you observe the life of Jesus, அவர் மரிக்கும் முன்பதாக 12 பேர் ரெடி பண்ணிட்டார். Before he died, he got 12 disciples ready. 3 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தார். For 3.5 years he prepared them. அவர் போன பிறகு இந்த 12 பேர் ஆண்டவருடைய ஊழியத்தை எடுத்து செஞ்சாங்க. After he left this world, these 12 continued in the ministry. சோர்ந்து போக கூடாது. Therefore we should not be discouraged. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல கூடாது. Do not say that everything has come to an end. தயாராயிட்டே இருக்கணும். We should keep on preparing ourselves. ஹalleluya. Hallelujah. வருகின்றது. It is coming. வருகின்றது. It is coming. ஆயத்தமாயிட்டே இருக்கணும். We have to just get ready. நேரம் இல்லை, இன்னொரு ஒரு சில காரியங்களை சொல்லலாம், பட் ஆனா போதும்னு நினைக்கிறேன். I'll stop with this since we lack time. மூன்றாவது கடைசியாக The third and the final point, யோவேல் 3ஆம் அதிகாரம் Joel chapter 3. 17 ல இருந்து 26 வசனத்தை வாசிக்கும் போது, When you read from verses 17 to 21, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்ண வழக்காடுவார். the first God will put those people on trial. இரண்டாவதாக Secondly, ஆண்டவர் போர் செய்வார். he will make a war with them. மூன்றாவதாக ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, And thirdly, what he will do, ஆண்டவர் ஜனங்களை காப்பேன் என்று சொல்லுகின்றார். he is saying that he will protect his people. கவனிச்சு பாருங்க, அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். Just pay attention to the verse. 17ஆம் வசனம் பாருங்களேன். In verse 17, யோவேல் 3:17. ம் 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 ஆ இருக்கும். இந்த வார்த்தை தான், அந்நியர் இனி அது என்ன பண்ணுவதில்லை. அப்போ நம்ம அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னோம்னு சொன்னால், அக்கம் பக்கத்தில் இருக்க நாடுகள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, ஆளுங்களை பிடிச்சிட்டு போனாங்க, பிள்ளைகளை பிடிச்சிட்டு போனாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். When we started the chapter, we started with the story that they were taken as captives and slaves. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, But now God is saying in verse 17, அந்நிய மக்கள் ஒருத்தனும் இந்த எருசலேமை கடந்து போவதில்லைன்னு. never again will foreigners will even come across Jerusalem. இதுதான் பாயிண்ட். This is the point. ஆரம்பத்தில் ஏன் அவனுங்க எல்லாம் உள்ள வந்து கடந்து போயிட்டு எடுத்துட்டு போயிட்டுலாம் இருந்தாங்க, கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, இவங்களுக்கு வந்து வெட்டுக்கிளிகள் எல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு. ரொம்ப எளிமையானவர்களாக இருந்தாங்க. Why these people were invaded by the foreigners in the beginning? Because they lost everything to locusts and they weren't stricken with poverty and weakness. இந்த யூதா மக்களை அவங்க மதிக்கவே இல்லை. And these people of Judah were not respected. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு டைம் வரும். But God is saying there is going to be a time. சும்மா வந்து எல்லாம் தூக்கிட்டுலாம் போக முடியாது. Anybody cannot just walk in. ஒருத்தனும் இந்த யூதாவில் எருசலேமுக்குள்ள காலை வைக்க முடியாது. Nobody can even step in. உன்னை கண்டு பயப்படுவாங்க. They will be scared of you. என்ன ஆண்டவர் செய்வார்னா, 18ஆம் வசனத்தை வாசித்து கொள்ளுங்க. And what God will do in verse 18, அக்காலத்தில் பர்வதங்கள்ல வந்து திராட்சை ரசம் என்ன ஆகும்னா பொழியும். அப்படியே the mountains will drip with new wine. அப்போ முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, வெட்டுக்கிளிகள் எல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு. Earlier everything was destroyed by the locusts. பக்கத்து நாடுகள் என்ன யோசித்தாங்கன்னா, இவனுக்குலாம் ஒண்ணுமே இல்லை, நாதியற்றவனுங்க அப்படின்ட்டு வந்து சும்மா வந்து எல்லாம் வாரிட்டு போனானுங்க. These neighboring nations thought that these people are helpless and therefore they invaded them. ஆனா ஆண்டவர் யூதாவை எந்த நிலைமை கொண்டு வந்துட்டாருன்னு சொன்னா, But now God is bringing Judah to a new level. பர்வதத்திலிருந்து திராட்சை பழ ரசம் அப்படியே ஊற்றுகின்றதா. In that level mountains will start dripping new wine. அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை வாசிக்கும்போது 18ஆம் Not only that, in verse மலைகள் பாலாய் ஓடும். the hills will flow with milk. யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். All the ravines of Judah will run over with water. இப்போ எல்லாம் பார்க்கறாங்க, யூதாவை பார்க்கறாங்க. Now everybody is turning their eyes towards Judah. இவனுங்க லேசுப்பட்ட ஆளுங்க கிடையாதுப்பா. They are no ordinary people. மலைகள்லாம் செழிக்கின்றது. The mountains are fertile. பாலாய் ஓடுகின்றது. It is flowing with milk. அதனால பக்கத்திலே வர மாட்டாங்க. And therefore now they don't even come near to it. ஒரு அருமையான சகோதரி எனக்கு தெரியும். I know a beloved sister.
அவங்களுடைய என்டையர் ஃபேமிலி இன்க்ளூடிங் ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து வயிற்றிலே மிதித்தாங்க. And the entire family, including her husband, trampled on her. கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு போனாங்க. Almost she was close to death. அப்பொழுதுதான் சர்ச்சுக்கு வந்தாங்க. At that point of time, she started attending church. என்கிட்ட வந்து சொன்னாங்க, And she came to me and told, பாஸ்டர் ஒரு மாடு கூட இப்படி அடி வாங்கியிருக்காது, நான் அப்படி அடி வாங்கினேன் பாஸ்டர். Pastor, even a cow, bull or an animal would not have received such kind of beating. என் சொந்த பிள்ளைகள், என் சொந்த குடும்பத்தார், என்னோடு கூட பிறந்தவர்கள் என்னை அநியாயமே அடித்தார்கள். Those people who are born along with me, my brother, sister, even my children, they bet me unjustly. 3 மாதம் சபைக்கு வந்தாங்க, அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். She came for 3 months and then she took baptism. நான் எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. I cannot describe the whole incident. ஆனால் இன்றைக்கு But today, யாரெல்லாம் அவங்கள அடித்தாங்களோ, those people who bet her, யாரெல்லாம் அவங்கள அவமதிச்சாங்களோ, those people who dishonored her, அவங்க பக்கத்தில் வர்றதுக்கு பயப்படுகின்றாங்க. today they are afraid even to come near her. ஏன்னு சொன்னா இயேசு அவர்களை உயர்த்தி உயரத்தில் வச்சுட்டார். Because Jesus lifted that sister to such a high position. இவர்கள் கொடுத்து அவர்கள் வாழ வேண்டிய நிலைமை கர்த்தர் கொண்டு வந்துட்டார். God brought about a situation where they had to be fed from her hands. இவர்களுடைய கையை பார்த்து இப்போ அவங்க வாழ்றாங்க. And now they are looking at her hands and they are living. நான் ஒன்று மாத்திரம் சொல்லுவேன். I'll reiterate one point. யூதாவுக்கு சொன்னார், ஆண்டவர் வந்து மலைகள்லாம் பொழியும்னு சொன்னாரு. To Judah, God told that your hills will flow. உங்களுக்கு வேற என்ன தேவைப்படும் தெரியாது. I do not know what is required for you. ஆனால் அநியாயம் செய்தவர்கள், அசட்டை பண்ணினவர்கள் மதிக்கக்கூடிய விதத்தில் என்ன நடக்க வேண்டுமோ தேவன் அதை நடக்க பண்ணுவார். But to answer those people who have unjustly treated you, God will do the appropriate thing. என்ன செய்யணுமோ ஆண்டவர் செய்வார். What is required for that, God will do it. அவங்க ஏறி மிதிக்க மாட்டாங்க. And they will no more trample you. கடந்து போக மாட்டாங்க. And they will no more pass by you. நீங்க வீட்ல போய் மற்ற வசனங்களை வாசித்து கொள்ளுங்க. அந்த You can பகுதியில் go home and read the remaining verses. ஆண்டவர் அதுதான் சொல்லுகின்றார். This is what the Lord says. எகிப்து ஆண்டவர் பாழாக்குவேன்னு சொல்றார். God is saying that Egypt will be desolate. அவங்க தான் வந்து இந்த வேலைலாம் பண்ணிட்டு இருந்தது முன்னாடி. These were the group of people who were doing the unjust things earlier. அவனுங்க பாழாக போயிடுவானுங்க. And God is going to make them desolate. என்னுடைய ஜனம் இஸ்ரேல், எருசலேம் எப்படி இருக்கும்னு சொன்னா செழிப்பாக இருக்கும். My nation, my country, Judah and Jerusalem will be தேவனால் பாதுகாக்கப்படும். will be protected by God. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? நான் Let ஜெபிக்கிறேன். us all stand together in prayer. கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். காலை வேளையில் ஒருவேளை இந்த செய்தி ஒரு சிலருக்கு மாத்திரம் என்கின்ற அளவில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களோடு பேசுகின்றார். எந்த பகுதி உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினாரோ அந்த அடிப்படையில் கர்த்தரை நோக்கி நீங்கள் பாருங்கள். ஒரு அநியாயமான உலகத்தில் வாழலாம். சில நேரங்கள் அதிகாரங்கள் இருக்கின்றவர்கள், நியாயம் செய்ய வேண்டியவர்கள் கூட அநியாயத்தை செய்யலாம். சில நேரத்தில் நீங்களும் நானும் கூட பாதிக்கப்பட்ட நிலைமையில் காணப்படலாம். ஆனால் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். வழக்காடுகின்ற தேவனாக இருக்கின்றார். போர் செய்கின்ற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லணும்னா, நான் பலவீனன் கிடையாது, நான் பலவானாக இருக்கின்றேன். என் கைகளில் மண்வெட்டி தான் இருக்கின்றது, ஆனால் அதை ஈட்டியாக கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். என்னை பலப்படுத்துகிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இந்த அநியாயங்கள் மேற்கொள்ள முடியாதபடிக்கு என்ன வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமோ, என்ன திருப்பங்கள் ஏற்பட வேண்டுமோ, கர்த்தர் திருப்பத்தை நிச்சயமாய் கொண்டு வந்து மாற்றி காண்பிப்பார். நீங்கள் என்னோடு சேர்ந்து விசுவாசிப்பிலானால் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே எல்லாம் உம்மால் கூடும். ஆண்டவரே, ஒருவேளை இன்றைக்கு ஒருவேளை பெரிய அநியாயத்தை நீங்கள் சந்திக்காமல் இருக்கலாம். இந்த பைபிள் இன்றைக்கி வாசித்தது போல் பெரிய அநியாயமான காரியங்களாக நடக்காமல் இருக்கலாம் உங்கள் லைஃப்பில். ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு போதிச்சு காண்பித்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம என்ன சிந்திக்கணும், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன புரிந்து கொள்ளணும், எந்த சத்தியத்தின்படி நாம் வாழணும் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்து அந்த சத்தியத்தின் நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு பாடலை பாடி நான் முடிக்க விரும்புகிறேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில் என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நிற்பார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள். தெரிந்தால் இந்த பாடலை சேர்ந்து பாடி நாம் ஜெபித்து முடிக்கலாம்.
என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையோ, தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிவாரே, என்னை காத்து நிற்பார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிவாரே, என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். நல்ல பிதாவே, இந்த வேளையில் அன்றைக்கு யோவேல் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு நீர் சொன்ன அதே வார்த்தைகளை எங்களுக்காக வேத புஸ்தகத்தில் எடுத்து வைத்து இன்றைக்கும் அதே விதமான சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிற மக்களுக்கு நீர் ஆண்டவரே எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறீர் என்று காண்பித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் குழப்பமாக இருக்கிறது, எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு புரியாமல் இருக்கிறது, எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு ஆண்டவரே விகற்பமாக இருக்கிறது. ஆனால் உம்முடைய ஆண்டவரே குணத்தை பற்றி நீர் யார் என்று நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம். இந்த சத்தியத்தை நாங்கள் ஆண்டவரே உறுதியாய் பற்றி கொள்ளுகின்றோம். இன்றைக்கு கூட உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் வழக்காடுவீர், நீர் போர் செய்வீர், நீர் பாதுகாப்பீர் என்கின்ற இந்த சத்தியங்கள் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் நிலைநிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். குழப்பங்களும் அழுகையும் கண்ணீரும் கர்த்தாவே சில நேரத்தில் என்ன செய்வேனோ என்கின்ற எண்ணங்களும் வரும்போது இந்த சத்தியங்களை எங்களை பிடித்து நிறுத்தட்டும் ராஜா. வழிநடத்துங்க. உங்களுடைய வார்த்தையின்படியே உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்து வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இன்னும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார். Praise the Lord.